போன 25 வருஷமா இன்டர்நெட் உலகத்துல கூகுள் தான் ராஜா. குளோபல் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 90% அவங்க கையில தான் இருக்கு. சும்மா இல்லைங்க, ஒரு நாளைக்கு 16 பில்லியனுக்கும் மேல சர்ச் நடக்குது. கடந்த 20 வருஷத்துல யாஹூ, டக்டக்கோன்னு எவ்வளவோ சர்ச் என்ஜின்ஸ் வந்துச்சு. ஏன் மைக்ரோசாஃப்ட் கூட அவங்களோட பிங்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்க. ஆனா யாராலையும் கூகுள் இடத்தை அசைக்க கூட முடியல. ஆனா 2022ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அரவிந்த் ஸ்ரீனிவாஸ்னு நம்ம ஊர் மிடில் கிளாஸ் பையன் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாரு. அது சும்மா கூகுள் கூட போட்டி போடுறது மட்டும் இல்லாம இன்னைக்கு கூகுளுக்கே பெரிய தலைவலியா மாறி இருக்கு. ஆமா, நான் பர்ப்ளெக்சிட்டி பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இது சும்மா ஒரு ஏஐ சாட்பாட் இல்ல, இது ஒரு ரியல் டைம் ஏஐ சர்ச் என்ஜின். இப்போ கூகுள்ல நாம ஒரு கேள்வி கேட்டா அது 10 லிங்க் தூக்கி வீசும். நாம தான் உள்ள போய் படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆனா பர்ப்ளெக்சிட்டி அப்படி இல்ல. உங்க கேள்விக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் பில்டர் பண்ணி நச்சுன்னு ஒரு பதில கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பதில எங்க இருந்து எடுத்தோங்கிற ஆதாரத்தையும் கச்சிதமா காட்டும். பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இந்த ஐடியா ரொம்ப பவர்ஃபுல். அதனாலதான் ஜெஃப் பெசோஸ்ல இருந்து என்விடியா வரைக்கும் பெரிய பெரிய ஆளுங்க இதுல காசு போட்டிருக்காங்க. ஆரம்பிச்ச புதுசுல ஒரு நாளைக்கு வெறும் 3000 சர்ச் தான் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு 30 மில்லியனை தாண்டிடுச்சு. இப்போ இந்த கம்பெனியோட மதிப்பு மட்டும் $20 பில்லியன். இவ்வளோ கம்மியான டைம்ல ஏஐ மார்க்கெட்ல 7% இடத்தை இவங்க பிடிச்சது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிகளே ஏஐ மாடலை உருவாக்க காசு பத்தாம திணறும் போது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனால எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண முடிஞ்சது? சும்மா ஒரு ஆப்பா இல்லாம பர்ப்ளெக்சிட்டியை ஏன் கூகுளுக்கு நேரடி போட்டியா பார்க்குறாங்க? இது சாட் ஜிபிடி, டீப் சீக் மாதிரி மற்ற டூல்ஸ்ல இருந்து எப்படி மாறுபடுது? வாங்க இதோட முழு கதையையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நவம்பர் 2022 அந்த டைம் வரைக்கும் இன்டர்நெட்னால அது கூகுள் தான். எதை தேடணும்னாலும் சரி, எதை கத்துக்கணும்னாலும் சரி, நம்ம மைண்ட்ல டக்குன்னு வருது கூகுள் மட்டும்தான். இது நமக்கு எந்த அளவுக்கு பழகி போச்சுன்னா இந்த சர்ச் பண்ற விஷயம் எல்லாம் என்னைக்காவது மாறும்னு யாருமே கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா கரெக்டா அப்போதான் சாட் ஜிபிடி லான்ச் ஆச்சு. மொத்த இன்டர்நெட் உலகத்தோட போக்கே தலைகீழா மாறிடுச்சு. கம்ப்யூட்டர் சும்மா பதில மட்டும் சொல்லாம நம்ம மொழி, நம்ம பேசுற ஸ்டைல், நம்ம மூடுன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும்னு சாட் ஜிபிடி தான் முதல்ல எல்லாருக்கும் புரிய வச்சது. அது பிசினஸ் டவுட்டா இருந்தாலும் சரி, லவ் பிரேக்கப் மேட்டரா இருந்தாலும் சரி, இல்ல கோடிங்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அங்க பதில் கிடைச்சது. இது எவ்வளவு பெரிய விஷயம்னா வெறும் 2 மாசத்துல சாட் ஜிபிடி 100 மில்லியன் யூசர்ஸை தாண்டிடுச்சு. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்ல டிக்டாக்கா இருக்கட்டும், இவ்வளோ வேகமான வளர்ச்சியை வேற எந்த பிளாட்ஃபார்மும் பார்த்ததே இல்லை. ஆனா இந்த சாட் ஜிபிடி வந்ததால பலமா அடி வாங்கினது யாருன்னு பார்த்தா அது நம்ம கூகுள் சர்ச் தான். ஏன்னா ஏஐ கிட்டேயே எனக்கு நேரடியா பதில் கிடைக்குது, அப்புறம் எதுக்கு நான் கூகுள்ல போய் ஒவ்வொரு லிங்கா ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதை கொஞ்சம் டீப்பா கவனிச்சவங்களுக்கு ஒரு பெரிய குறை தெரிஞ்சது. உண்மையை சொல்ல போனா சாட் ஜிபிடி எவ்வளோ ஸ்மார்ட்டா தெரிஞ்சதோ அதே அளவுக்கு அதுக்கு சில லிமிடேஷன்ஸும் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல அது இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகல. நீங்க ஏதாவது லேட்டஸ்ட் நியூஸ் பத்தி கேட்டா எனக்கு 2021க்கு அப்புறம் நடந்த எதுவுமே தெரியாதுன்னு ஒரே வரியில சொல்லிடும். அது மட்டும் இல்லாம சாட் ஜிபிடி அந்த பதில எங்க இருந்து எடுத்துச்சுங்கிற சோர்ஸையும் காட்டாது. அந்த இன்ஃபோ எங்க இருந்து வருது, எதை வச்சு சொல்லுது, இது உண்மையா இல்ல ஏஐ சும்மா கெஸ் பண்ணி சொல்லுதா யூசர்ஸால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. சோ அப்போ நிலைமை என்னன்னா, ஒரு பக்கம் கூகுள் அங்க ஒவ்வொரு ப்ளூ லிங்கா ஓபன் பண்ணி தேடி அலைஞ்சு சரியான தகவலை எடுக்கணும். இன்னொரு பக்கம் சாட் ஜிபிடி, அதுகிட்ட லேட்டஸ்ட் டேட்டா இருக்காது. மொத்தத்துல சாட் ஜிபிடி வந்த பிறகும் கூட இந்த சர்ச் விஷயத்துல ஒரு பெரிய கேப் இருக்க தான் செஞ்சது. இந்த கேப்பை ஒரு இந்திய பையன் ரொம்ப முன்னாடியே கணிச்சிட்டாரு. நான் யாரை சொல்றேன்னா, நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் பத்தி தான். ஸ்கூல் முடிச்சதும் மற்ற பசங்க மாதிரியே அவரும் ஐஐடி ஜேஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஆனா கட் ஆஃப் கொஞ்சம் மிஸ் ஆனதால கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் கிடைச்சது. ஆரம்பத்துல அவருக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு தான் விஷயங்களை வேற ஒரு ஆங்கிள் பார்க்க அவருக்கு கத்து கொடுத்துச்சு. ஒரு மெஷின் எப்படி யோசிக்குது, சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, ஹார்ட்வேர்க்குள்ள என்னதான் நடக்குது, இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவர் அங்கதான் கத்துக்கிட்டாரு. அப்புறம் அவர் ஏஐ ஃபீல்ட வேலை செய்யும் போது இதெல்லாம் தான் அவரோட பெரிய பலமா அமைஞ்சது. உண்மையை சொல்லணும்னா அவர் ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருந்தப்போ அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மெஷின் லேர்னிங் காம்படிஷன் பத்தி சொன்னாரு. ஆனா அப்போ அரவிந்துக்கு மெஷின் லேர்னிங்னா என்னன்னே தெரியாது. இருந்தாலும் சரி சும்மா ஒரு கை பாத்துருவோன்னு அதுல கலந்துக்கிட்டாரு. ஆச்சரியம் என்னன்னா அவரே அந்த போட்டியில ஜெயிச்சிட்டாரு. அந்த ஒரு நிமிஷம் தான் அவரோட கரியர் எந்த பக்கம் போகணுங்கிற தெளிவை அவருக்கு கொடுத்துச்சு. அந்த ஆர்வத்திலேயே அரவிந்த் ரிசர்ச் சைட் போலான்னு முடிவு பண்ணாரு.
2017 மேல படிக்கிறதுக்காக உலகத்திலேயே டாப் யூனிவர்சிட்டியான UC பெர்க்லிக்கு போனாரு. அங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் PhD பண்ண ஆரம்பிச்சவரு அவரோட முழு ஃபோக்கஸையும் மெஷின் லேர்னிங் AI ரிசர்ச் பக்கம் திருப்பினாரு. ஆனா அவருக்கு ஒரு பெரிய ரியாலிட்டி செக் எப்போ கிடைச்சதுன்னா, PhD படிச்சுட்டு இருந்தப்போ OpenAI கம்பெனில ஒரு 4 மாசம் இன்டர்ன்ஷிப் பண்ணாரு. IITல படிச்சோம், இப்போ PhD பண்றோம்னு நம்ம ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கோம்னு அவர் நினைச்சாரு. ஆனா OpenAIல இருக்கிறவங்க யோசிக்கிறதே வேற லெவல்ல இருக்குன்னு அந்த போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது. OpenAIக்கு அப்புறம் ஒரு வருஷம் கூகுள் பிரெயின், டீப் மைண்ட் மாதிரி லேப்ஸ்ல வேலை பார்த்தாரு. அந்த டைம்ல ஒரு நாள் ராத்திரி பெர்க்லி லைப்ரரியில படிச்சுட்டு இருந்தப்போ ஹவு கூகுள் ஒர்க்ஸ்ங்கிற புக்கு எதேச்சையா அவர் கண்ணுல பட்டுச்சு. அந்த புக்ல லாரி பேஜ் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு பெஸ்ட் சர்ச் என்ஜின்ங்கிறது சும்மா வார்த்தைகளை மட்டும் பார்க்காம ஒருத்தர் எந்த சூழல்ல அந்த கேள்வியை கேட்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா லாரி பேஜ் தான் கூகுளோட கோபவுண்டர். அவர் தான் இந்த மாடர்ன் சர்ச் என்ஜினோட உண்மையான ஆர்கிடெக்ட். இதை படிச்சதுக்கு அப்புறம் அரவிந்துக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. ஒரு பெர்ஃபெக்ட் சர்ச்ங்கிறது பேசிக்கா ஒரு பெர்ஃபெக்ட் AI தான். இந்த ஐடியாவோட அரவிந்த் அவரோட சொந்த AI மேல வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. இன்டர்நெட்ல இருந்து ரியல் டைம் டேட்டாவை எடுக்கணும், AI அதை ஷார்ட்டா சொல்லணும், கூடவே அதுக்கான சோர்ஸையும் கொடுக்கணும். இப்படி இருந்தா மக்கள் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கா போய் அலைய தேவையில்ல. ஐடியா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, போற ரூட்டும் தெளிவா தெரிஞ்சது. ஆனா அரவிந்துக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய பிரச்சனை பணம். ஏன்னா AI ஃபீல்டுல ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் உருவாக்குறதுங்கிறது உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள்ல ஒண்ணு. OpenAI, மெட்டா, கூகுள் மாதிரியான கம்பெனிகள் இந்த இடத்துல ஏற்கனவே பல கோடி டாலர்களை கொட்டியிருக்காங்க. அவங்க கிட்ட பெரிய AI டீம், ஸ்பெஷல் சிப்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னு எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தும் கூட ஒரு புது மாடலை உருவாக்குறது அவங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆப்பிள் கம்பெனி. அவங்க எத்தனையோ வருஷமா AI மேல வேலை பார்த்தோம், அவங்களால இன்னும் ஒரு ஸ்டேபிளான மாடலை உருவாக்க முடியல. இதை வச்சு பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுது. பணப்பிரச்சனை தீந்தா கூட அரவிந்த் இதுல ஜெயிப்பாருங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. இந்த ரியாலிட்டி அரவிந்துக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. ஒருவேளை அவரும் OpenAI இல்லனா கூகுள் மாதிரி சொந்தமா மாடலை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருந்தாருன்னு வைங்க, கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இழுத்து மூட வேண்டியதுதான். அதனால அரவிந்த் ஒரு செம பிளான் போட்டாரு. அவர் ஒரு அக்ரிகேட்டர் அப்ரோச்ல வேலை செய்ய முடிவு பண்ணாரு. அதாவது அவரே உட்கார்ந்து புதுசா ஒரு LLM-ஐ பில்ட் பண்றதுக்கு பதிலா ஏற்கனவே உலகத்தோட டாப் கம்பெனிகள் உருவாக்கி வச்சிருக்கிற பெஸ்ட் மாடல்களை யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாரு. அது OpenAI-வோட GPT-யா இருக்கட்டும், மெட்டாவோட லாமாவா இருக்கட்டும், இல்ல கூகுளோட ஜெமினியா இருக்கட்டும், அரவிந்தோட AI இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரும். ஆனா இங்க ஒரு பெரிய டவுட் வரலாம். OpenAI, கூகுள், மெட்டா மாதிரி பெரிய கம்பெனிகள் அவங்களோட பவர்ஃபுல் மாடல்களை மத்தவங்களை ஏன் யூஸ் பண்ண விட போறாங்க? உண்மையிலேயே AI உலகத்துல இது பாசிபிள் தான். ஏன்னா OpenAI அவங்களோட மாடலை API வழியா மத்த டெவலப்பர்ஸுக்கு கொடுக்கறாங்க. அதுக்கு சும்மா ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க. மெட்டா அவங்களோட லாமாவை ஓபன் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நிறைய மாடல்கள் காசு கொடுத்தோ இல்ல ஃப்ரீயாவோ ஈஸியா கிடைக்குது. இந்த எக்கோசிஸ்டம் அரவிந்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னே சொல்லலாம். இதுல போறதால அவருக்கு என்ன லாபம்னா, கோடிக்கணக்கில் டாலரை செலவு பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்ல, ஒரே மாடலை தான் நம்பி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எப்போ எது லேட்டஸ்ட் டெக்னாலஜியோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு GPT பெஸ்டா இருக்கலாம், ஆனா நாளைக்கே வேற புது மாடல் வந்தா கூட அதையும் இதோட ஈஸியா சேர்த்துக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவரோட AIல எந்த பயாஸும் இருக்காது. இப்போ சைனாவோட டீப் சீக்கை எடுத்துக்கிட்டா அவங்க ஊர் பாலிடிக்ஸ், கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி ஒரு பக்கமா பேசுதுன்னு சொல்றாங்க. ஏன் ChatGPT மேல கூட இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனா அரவிந்த் ரெடி பண்ற AI அப்படி இல்ல. இன்டர்நெட்ல இருந்து டேட்டாவை எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் பக்காவா சோர்ஸோட பதில் சொல்லும். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு யூசர் கேள்வி கேட்டா முதல்ல இந்த சிஸ்டம் இன்டர்நெட்ல இருந்து லேட்டஸ்ட் தகவலை எடுத்து அதை மத்த AI மாடல்களுக்கு அனுப்பிடும். அந்த AI இந்த ஃப்ரெஷ்ஷான டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டு சின்னதா தெளிவா ஒரு பதில ரெடி பண்ணும். அதுக்கு கீழேயே இந்த தகவல் இங்கிருந்து தான் எடுத்தோன்னு அதுக்கான லிங்க்ஸும் இருக்கும். சோ யூசர் ஒவ்வொரு வரியையும் செக் பண்ணிக்கலாம். முக்கியமா நல்லா ட்ரஸ்ட் பண்ற வெப்சைட்ஸ், ஆர்டிகிள்ஸ்க்கு தான் இதுல முதல் மரியாதை. ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு, ஆனா மக்கள் இதை ஏத்துப்பாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அப்போதான் ChatGPT வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்தது. மக்கள் அந்த ஆச்சரியத்துல இருந்து இன்னும் வெளியவே வரல. இந்த டைம்ல தான் கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு டிசம்பர் 7, 2022 அன்னைக்கு அரவிந்த் ஹேக்கர் நியூஸ் வெப்சைட்ல ரொம்ப சைலண்டா ஒரு போஸ்ட் போடுறாரு. அதுல அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஒரு சர்ச் இன்டர்ஃபேஸ் செஞ்சிருக்கேன். இது OpenAI-வோட ChatGPT, மைக்ரோசாஃப்டோட Bing, இது ரெண்டோட பவரையும் ஒன்னா சேர்த்து வேலை செய்யும்னு சொன்னாரு. அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன போஸ்ட போட்டுட்டு Perplexity-ஐ லைவ் பண்ணிட்டாரு. பெரிய விளம்பரம் இல்ல, பிரம்மாண்டமான லான்ச் ஈவென்ட்லாம் இல்ல, சும்மா ஒரு சிம்பிள் லிங்க் மூலமா தான் Perplexity பயணம் ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல இதை யூஸ் பண்ணது யாருன்னா, ChatGPT-ஐ நோண்டி பார்த்துட்டு இருந்த டெக் ஆர்வலர்கள் தான். இதோட திறமையை பார்த்துட்டு அவங்களே
மெல்ல மெல்ல சோசியல் மீடியால ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி எந்த மார்க்கெட்டிங் பட்ஜெட்டும் இல்லாம பர்ப்ளெக்சிட்டியோட உண்மையான வளர்ச்சியை அதோட யூசர்ஸ் தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. இப்படி எந்த மார்க்கெட்டிங் பட்ஜெட்டும் இல்லாம பர்ப்ளெக்சிட்டிக்கு யூசர்ஸே தானா விளம்பரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசர்ச் பண்றவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், ஜேர்னலிஸ்ட், அப்புறம் கரெக்டான தகவல் வேணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் பர்ப்ளெக்சிட்டியை ரொம்பவே பிடிச்சு போச்சு. இதை பார்த்த உடனே அரவிந்துக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உலகம் இப்போ தேடுற முறையை மாத்திக்க தயாரா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இதோட ரிசல்ட் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. டிசம்பர் 2022 வெறும் 2.2 லட்சம் பேர் வந்துட்டு இருந்த சைட் அடுத்த டிசம்பர்ல 45 மில்லியன் பேரா எகிரிடுச்சு. ஒரு நாளைக்கு வெறும் 3000 சர்ச் நடந்த இடத்துல அது 4 மில்லியன் சர்ச்சா மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனா 2024 கடைசியில ஒரு நாளைக்கு 20 மில்லியன் கேள்விகளை இது சமாளிச்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல, கூகுளை விட்டு பர்ப்ளெக்சிட்டில மக்கள் அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. இங்க ஒரு ஆள் சராசரியா 23 நிமிஷம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அரவிந்த் சொல்ற கணக்குப்படி ஒரே வருஷத்துல இதோட யூசேஜ் 1000 மடங்கு அதிகமா இருக்கு. டெக் உலகத்துல இப்படி ஒரு அசுர வளர்ச்சி நடக்கிறது ரொம்ப ரேர். எவ்வளவு ஃபாஸ்டா வளர்ந்துச்சுன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் அடிக்கடி சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. 2025 பாதிக்குள்ளேயே பர்ப்ளெக்சிட்டி ஒரு பக்கா குளோபல் டூலா மாறிடுச்சு. மாசம் 780 மில்லியன் சர்ச் அப்படின்னா ஒரு நாளைக்கு 30 மில்லியன் கேள்விகளை இந்த கம்பெனி டீல் பண்ணுது. டிராபிக் கணக்குப்படி பார்த்தா உலகத்தோட டாப் 300 சைட்ஸ்ல இதுவும் ஒண்ணு. 2023லயே இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. இவங்க கிட்ட சொந்தமா பெரிய மாடல் இல்லைனாலும் கூகுளுக்கே செக் வைக்கிற அளவுக்கு திறமையானவங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் சீரிஸ் ஏ ஃபண்டிங்ல $25 மில்லியன் கிடைச்சப்போ வந்தது. ஆனா ரியல் மாஸ் எப்போன்னா என்விடியாவும் ஜெஃப் பெசோஸும் உள்ள வந்தப்போதான். நவிடியா சிஇஓ ஜென்சன் ஹுவாங் காசு போட்டது. இவங்க டெக்னாலஜி மேல ஒரு பெரிய நம்பிக்கையை உண்டாக்கிச்சு. ஜெஃப் பெசோஸ் வந்ததும் உலகமே இவங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கம்பெனி வேல்யூவேஷன் ராக்கெட் மாதிரி போயிட்டே இருந்தது. செப்டம்பர் 2025 ஸ்ட்ரைட்டா $20 பில்லியன் தாண்டிடுச்சு. சும்மா சில வருஷத்திலேயே உலகத்தோட டாப் ஏஐ ஸ்டார்ட் அப் லிஸ்ட்ல பர்ப்ளெக்சிட்டியும் சேர்ந்துருச்சு. ஆனா எவ்வளவு வளர்ந்தாலும் மக்கள் மண்டையில ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்கு. பர்ப்ளெக்சிட்டி, டீப் சீக், சாட் ஜிபிடி, அப்புறம் துருவராட்டியோட ஃபியஸ்டா, இதுக்கெல்லாம் உண்மையான வித்தியாசம் என்ன? சாட் ஜிபிடியும் டீப் சீக்கும் சும்மா பேசுறதுக்கும் எழுதுறதுக்குமான டூல்ஸ். நீங்க ஒரு டாபிக் கொடுத்தா அதை வச்சு கதை, ஸ்கிரிப்ட், இமெயில், கோடிங்னு எதை வேணாலும் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களோட வேலையே கற்பனை பண்றதும் பேசுறதும் தான். ஆனா பர்ப்ளெக்சிட்டி அப்படி இல்லை. அது ஒரு இன்டர்நெட் ரிசர்ச்சர் மாதிரி. அதுவா எதையும் கற்பனை பண்ணாது. ரியல் டைம்ல இன்டர்நெட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து சுருக்கமா சொல்லி ஒவ்வொரு வரிக்கும் இதுதான் சோர்ஸ்னு ஆதாரத்தை காட்டும். நிறைய பேர் துருவராட்டியோட ஃபியஸ்டா ஏஐயும் பர்ப்ளெக்சிட்டியும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஃபியஸ்டாவும் ஒரு அக்ரிகேட்டர் தான். ஆனா விஷயம் வேற. ஃபியஸ்டால நீங்க கேள்வி கேட்டா அதுவா பதில உருவாக்காது. உங்க கேள்வியை சாட் ஜிபிடி, டீப் சீக், பர்ப்ளெக்சிட்டின்னு மற்ற மாடல்களுக்கு அனுப்பிடும். அப்புறம் எல்லா ஏஐயும் கொடுத்த பதில ஒரே இடத்துல பக்கத்துல காட்டும். ஸோ எந்த ஏஐ பெஸ்டா பதில் சொல்லியிருக்குன்னு நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எல்லாருக்கும் வர்ற முக்கியமான டவுட், பர்ப்ளெக்சிட்டி இவ்வளோ பவர்ஃபுல்னா ஏன் கூகுள், ஓப்பன் ஏஐ, மைக்ரோசாஃப்ட் எல்லாம் இதை காப்பி அடிக்கல? நினைச்சா ஒரே ராத்திரியில பண்ணிடலாமே. இதுல கூகுளை எடுத்துப்போம். அவங்க ஏன் இதை செய்யலைன்னா அவங்களோட பிசினஸ் மாடல் அப்படி. ஓப்பனா சொல்ல போனா கூகுள் ஒரு விளம்பர கம்பெனி. சர்ச் ஆட்ஸ் மூலமா தான் அவங்களுக்கு வருஷத்துக்கு பில்லியன் கணக்குல வருமானம் வருது. இப்போ பர்ப்ளெக்சிட்டி மாதிரி ஒரே வரியில பதில கொடுத்துட்டா அப்புறம் மக்கள் ஏன் மத்த லிங்க்ஸை ஓபன் பண்ண போறாங்க? லிங்க்ஸை ஓபன் பண்ணலன்னா விளம்பரத்தை பார்க்க மாட்டாங்க. அப்படி ஆச்சுன்னா அவங்க $1 பில்லியன் பிசினஸே ஆட்டம் கண்டுடும். அதனால தான் அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கல. இரண்டாவது காரணம் ரெப்யூட்டேஷன். கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய ஜாம்பவானங்க சும்மா ப்ராடக்ட்ஸ் மட்டும் விற்கல. அவங்க தான் மொத்த ஏஐ உலகத்துக்கே ஒரு பேக் போன் மாதிரி. அவங்க கிட்ட தான் அந்த மெயின் ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் இருக்கு. அதை தான் பர்ப்ளெக்சிட்டி மாதிரி சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்றாங்க. சப்போஸ் இவங்களே பர்ப்ளெக்சிட்டி மாதிரி ஒரு தனி சர்ச் இன்ஜினை உருவாக்கி அதுல ஏதாவது தப்பான இல்ல சர்ச்சையான பதில் வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கு இவங்க தான் முழு பொறுப்பு ஏத்துக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ஏபிஐ வாங்குற கஸ்டமர்ஸுக்கு இவங்களே போட்டியா மாறின மாதிரி ஆயிடும். அதனாலதான் அவங்க ஏஐய அவங்க ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல சேர்த்துக்கிறாங்களே தவிர பர்ப்ளெக்சிட்டி மாதிரி ஒரு தனி ஆன்சர் இன்ஜினா முன்னாடி கொண்டு வர தயங்குறாங்க. பர்ப்ளெக்சிட்டி இதுவரைக்கும் பண்ணது வெறும் ஆரம்பம் தான். இப்போ அவங்க எஜுகேஷன் துறையிலையும் இறங்கியிருக்காங்க. ஃபியூச்சர்ல கிளாஸ் ரூம்ல இது ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்டா இருக்கணுங்கிறது தான் அரவிந்தோட கனவு. வரும் காலத்துல மக்கள் எதை தேடணும்னாலும் கம்பேர் பண்ணணும்னாலும் கூகுளுக்கு போகாம டிஃபால்ட்டா பர்ப்ளெக்சிட்டி மாதிரி டூல்ஸ்க்கு தான் வருவாங்கன்னு அவர் நம்புறாரு. கடைசியா ஒன்னே
ஒன்னு சொல்லிக்கிறேன். தெளிவான சிந்தனை, சரியான பாதை, அப்புறம் விடாமுயற்சி. இதெல்லாம் இருந்தா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனால கூட கூகுள் மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவானையே எதிர்த்து நிக்க முடியும். இதே மாதிரி மாசம் வெறும் 5000 ரூபாய்க்கு டியூஷன் எடுத்துட்டு இருந்த அலக் பாண்டே இன்னைக்கு எப்படி $3.5 பில்லியன் கம்பெனியை உருவாக்கினார்னு தெரிஞ்சுக்கணுமா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்க. இன்னைக்கு அவ்வளவுதான். இத பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே போல வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.